ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக ஹெல்த்தியான மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதில் சுகர் எதுவும் ஆட் பண்ணாமல் வெல்லம் பயன்படுத்தி எப்படி பண்ணலான்னு காட்ட போகிறேன். இந்த மைசூர் பாக் ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, நம்ம கம்மியான டைம்லேயே பண்ணிடலாம். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். மைசூர் பாக் பண்ணுறதுக்காக நான் 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் சின்ன சின்ன கட்டிகள் இல்லாத மாதிரி ஜல்லடையில் நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க. 2 கப் மாவுக்கு நான் 1.5 கப் எண்ணெயும் நெய்யும் கலந்து எடுத்திருக்கேன். நீங்கள் நெய் மட்டும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1.5 கப் நெய்யில் நம்ம 1 கப் நெய்யை எடுத்துக்கலாம். 1 கப் நெய்யை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கரைஞ்சி வர்றதுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கரைச்சி வைக்கும்போது நம்ம மைசூர் பாக் கிளறும் போது கட்டி பிடிக்காது, நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வெல்லம் பயன்படுத்தி மைசூர் பாக் பண்ணும்போது அதில் எண்ணெய் ரொம்ப குடிக்காது, நம்ம கம்மியான அளவே சேர்த்தா போதும். இப்போ இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்து நம்ம எந்த பவுலில் மைசூர் பாக்கை கொட்டி வைக்க போகிறோமோ அதில் நல்ல எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆழமான பாத்திரம் எடுக்கும்போது மேலே ஒரு கலரும் நடுவில் ஒரு கலருமா கிடைக்கும். அடுத்து நான் 2 கப் மாவுக்கு 2 கப் பொடித்த வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. அடுத்து நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதை நல்லா பாயில் பண்ணணும். ஒரு கம்பி பதம் வர்றது வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, ஒரு கம்பி பதம் வந்திருக்கு. இந்த டைம் நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவை எடுத்துக்கலாம். மாவை எடுத்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த மாவு கலவை கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம சூடான எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பக்கத்தில் ஒரு அடுப்பில் நம்ம மீதி இருந்த எண்ணெய் நெய் கலவையை சூடு பண்ணி வச்சுக்கணும். நல்ல சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மைசூர் பாக்கில் சேர்க்கும்போது அது நல்லா பொங்கி வரும். இப்போ பாருங்கள், இது நல்லா சூடாகி வந்திருக்கு. இப்போது இதிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே பாருங்கள் அது எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்குன்னு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த எண்ணெய் எல்லாமே அந்த மைசூர் பாக் நல்லா உறிஞ்சி எடுத்துடும். உறிஞ்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம திரும்பவும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் 3வது டைமும் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். இப்போ இதுவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. 1.5 கப்பில் நான் 1.25 கப் அளவுக்கு தான் சேர்த்துருப்பேன். இதுக்கு மேலே நம்ம சேர்க்க வேண்டாம். வெல்லம் சேர்க்கறதுனால இதில் நல்ல எண்ணெயை உறிஞ்சாது, வெளியில் தான் விடும். அதனால் முடிஞ்ச அளவு கம்மியான எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகி சின்ன சின்ன ஓட்டைகள் வர மாதிரி அது கொஞ்சம் பொங்கி வந்திருக்கு. இதுதான் மைசூர் பாக்கோட பதம். இந்த பதத்தில் நம்ம எடுத்துடணும். இந்த பதம் நம்ம கிளற ஆரம்பிச்சப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்துடும். இதுக்கு மேலே இதை நல்லா கிளற வேண்டாம், அப்புறம் மைசூர் பாக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால இந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம நெய் தடவி வச்சுருந்த பவுலில் இதை சேர்த்துடலாம். சேர்த்து இதை அப்படியே ஆற விட்டுடணும். ஒரு 15 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறமா இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 4 to 5 hours நல்லா ஆற விட்டு எடுத்திருக்கேன். மைசூர் பாக் நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், மைசூர் பாக் சூப்பராக ரெடியாகி இருக்குது. நம்ம வெல்லம் சேர்க்குறதால அந்த நெய் எல்லாமே வெளியில் வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டான டேஸ்டான மைசூர் பாக் ரெடி ஆகியாச்சு. நம்ம ஆழமான பாத்திரம் யூஸ் பண்ணனால இது மேலே எல்லோ கலர்லேயும் உள்ளே வெள்ளை கலர்லேயும் வந்திருக்கு பாருங்கள். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் தீபாவளியை நல்லா சேஃபாக கொண்டாடுங்க. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமான ரெசிபி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.